ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் டிஎஸ்ஆர் ஆக்டிங் முரளி பேசுகிறேன். கோயம்புத்தூரில் போய் கார் சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. அதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். பஸ் இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு பஸ் வந்துச்சு. எல்லா பஸ்ஸுமே கூட்டம் தான். அதனால் இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. ஏறி இப்போ போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர் நோக்கி. போயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்ப்போம். இப்போ கோயம்புத்தூர் இப்போ 1 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இப்போ ரேப்பிட்டோ புக் பண்ணியிருக்கோம். ரேப்பிட்டோ கார் வரக்காக வெயிட் பண்ணிவிட்டு சரி டீ சாப்பிட்லான்னு டீ சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு எனக்கு சூரம் வந்தாச்சு. காஃபி மஞ்சள் வண்டி இப்போ தான் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு கிளம்பணும். இன்னும் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ இன்னும் இதாகிடுச்சு. வண்டி எடுத்தாச்சு. சூரம் வந்து இப்போ வெளியே கிளம்புறோம். திருப்பூர் நோக்கி போகலான்னு கிளம்பி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புற ஷோரூமில் இருந்து போயிட்டு அடுத்து என்ன அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். எடுத்துக்கு வந்து திறந்தா வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இதாகிடுச்சு. லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்ஜின் செக் லைட்டு. திரும்பி மறுபடியும் ஷோரூம் வந்து விட்டுட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் அதே நான் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டுறாங்க. இப்போ தான் கோயம்புத்தூர் விட்டு வெளியே வந்தோம். ஒரே டிராஃபிக்கு. நீலாம்பூர் தாண்டினது வந்து ரொம்ப டிராஃபிக். இப்போ தான் அப்படியே பைபாஸ் ஏறி வந்துட்டுருக்கோம் திருப்பூர். அங்கே போயிட்டு இந்த ஏசி மெக்கானிக்கிட்ட போய் வண்டியை கொடுக்கணும். ஏன்னா ஷோரூமில் ஏசி மெக்கானிக்கு அது கம்பல்சரி ஆர்டர் போட்டு வாங்கணும்ட்டாங்க. அது 10 நாளுக்கு மேலே ஆகும்ட்டாங்க. அதனால் இப்போதைக்கு வண்டியை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம லோக்கல் ஒரு ஷாப்பில் கொடுத்து இப்போ வேலையை பார்க்கலாம். நம்ம அண்ணன் ஒரு ஷாப் தான். அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அடுத்து.